இந்த சாப்டரில் எப்படி ஒரு சாலிட் மாடலிங் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாலிட் மாடலிங்க்கு தேவையான ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி அதில் டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நியூ. ஸோ நியூங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நியூ சாலிட்வொர்க்ஸ் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. பார்ட் ஃபைல் இல்லை அசம்பிளி டிராயிங்ஸில் 3 ஃபைல்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையானது இந்த பார்ட் ஃபைல். ஓகே. ஸோ உங்களோட ஸ்கெட்ச் அட்மாஸ்பியர், அதாவது நீங்கள் ஸ்கெட்ச் டிசைன் பண்ணும்போது என்ன அட்மாஸ்பியர் இதில் ஓப்பன் ஆனிச்சோ அதே அட்மாஸ்பியர் இது ரன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை சாலிட் ஃபீச்சராக மாற்ற போகிறீங்களா, இல்லை சர்ஃபேஸாக மாற்ற போகிறீங்களா, இல்லை ஷீட் மெட்டல். ஸோ இது 3மே இந்த இதில் இருக்கும். ஸோ நீங்கள் சாலிட் மாடலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் அப்படிங்கிற ஆப்ரேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஃபீச்சரும், ஷீட் மெட்டல் அப்படிங்கிறப்ப இந்த ஷீட் மெட்டல் 3யும் பண்ணிக்க முடியும். ஸோ இது 3மே உங்களோட பார்ட் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது சாலிட் மாடல். ஸோ இது 4 பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாம் கிரியேஷன் மெத்தட், அதாவது நீங்கள் சாலிடாக டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 5 டூலையும் யூஸ் பண்ணி உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ அடுத்த உள்ள எல்லாமே இது ரிமூவ்டு மெட்டீரியல்ஸ். ஸோ உங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட 3D ஆப்ஜெக்ட் உங்களால் கட் பண்ணவோ இல்லை அதோட உள்ள மெட்டீரியல் ரிமூவ் பண்ணவோ முடியும். ஸோ 3வது இந்த குரூப்ஸ். ஸோ இந்த குரூப்பை யூஸ் பண்ணி உங்களோட சாலிட் மாடலை எடிட் பண்ணிக்கோ இல்லை அதோட கட் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது லீனியர் பேட்டர்ன், ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட சாலிட் மாடலை ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக உள்ள டேப் உங்கள் சாலிட் மாடலுக்கு தேவையான கைட்ஸ், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் பிளேன், கைட் கர்வ் எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் பிளேனாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாடலிங் பண்ண போகிறீங்க இல்லை 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2D ஸ்கெட்ச் தேவை. ஸோ அந்த ஸ்கெட்சை ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை 2D ஸ்கெட்ச். ஸோ டேரெக்டாக 2D ஸ்கெட்சை கிளிக் பண்ணி எந்த பிளானில் வரைய போகிறீங்களோ வரைஞ்சி அந்த 2D ஸ்கெட்சை ஈஸியாக உங்களால் 3D மாடலிங்க்கு மாற்றிடுவான். ஸோ இப்போ ஸ்கெட்ச். ஸோ எந்த பிளானில் நீங்கள் ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அந்த பிளானை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளான், டாப், ரைட்னு 3 பிளான் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட் பிளானை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். இதில் நார்மல் டு இந்த ஸ்க்ரீன் வியூ. ஸோ இப்போ உங்களோட டாப் லைன் விசிபிளாக எப்போவுமே தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த டாப் லைன் நீங்கள் ஹைட் பண்ணி இல்லை அன்ஹைட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரைட் கிளிக். ஸோ இதில் ஷோங்கிற பட்டன் மூலியமாக இதை விசிபிளாக தெரிய வச்சுக்க முடியும். ஸோ எப்போவுமே இந்த டாப் லைன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட படத்தை வரைய முடியும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டூல்ஸ். ஸோ எங்கள் ஸ்கெட்சிங் டூல்ஸ் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ என்ன படம் உங்களுக்கு தேவையோ அது உங்கள் ப்ரொஃபைல் இதில் வரைஞ்சி அதுக்கப்புறம் இதை சாலிடாக மாற்றிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கோட கார்னர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு கார்னர் பாயிண்ட் இந்த சைடு. ஸோ இந்த ரெக்டாங்கோட சென்ட்ரு பாயிண்ட், அதாவது இந்த ரெக்டாங்கில் கரெக்டாக ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிட்டோம். பட் டைமென்ஷன் வெரிஸாக இதை அரெஸ்ட் பண்ணலை. ஸோ அதுக்காண்டி ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ ரெக்டாங்கோட லென்த் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ அந்த நேரத்தில் இதை பிக் பண்ணி எடுத்து வச்சுன்னா லென்த் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த லென்த் எப்போவும் 0.05ன்னு இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த லென்த், இந்த வித் எவ்வளவு உங்களுக்கு 0.03. ஸோ கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ட்ராயிங்கும் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வரைஞ்சிடலாம். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ டாப் லைனில் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கெட்சை நீங்கள் ஒரு பாக்ஸாக மாற்றணும். அதாவது இந்த ஸ்கெட்சுக்கு ஒரு பேரில் நீங்கள் டெப்த் ஆட் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட். ஸோ அது ஃபியூச்சரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேட்குறது புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு ஆப்ரேஷன் உட்படுத்த போகிறீங்களா, இல்லை டேரெக்டாக ஏற்கனவே வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்ச். ஸோ சேவ் பண்ண உடனே அந்த சாலிட் மாடல் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ இந்த ஏரோ மார்க் மூலியமாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் வேணுமோ அதை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதே சேம் டைம் இந்த சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ஃப்ரம், டேரக்ஷன் டு அண்ட் தின் ஃபீச்சர் எல்லாமே இதோட கண்ட்ரோல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஃப்ரம் அப்படிங்கிறது நீங்கள் வரைஞ்ச அந்த டாப் லைன், இந்த டாப் லைன்லேருந்து உங்களோட ஸ்கெட்ச் ஆரம்பிக்கணுமா, அதாவது இந்த 3வது உள்ள டெப்த் ஆரம்பிக்கணுமா இல்லை வேறு எங்கேயும் ஆரம்பிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேரக்ஷன். ஸோ இது ஒரு டேரக்ஷன், அடுத்து இது ஒரு டேரக்ஷன். ஸோ 2 டேரக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டேரக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பிளைண்ட், அப் டு வெர்டெக்ஸ் அண்ட் அப் டு சர்ஃபேஸ் ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பிளைண்ட் அப்படிங்கிறது உங்களோட வேல்யூஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆட் பண்ணுற, அதாவது இந்த ஸ்கெட்சுக்கு ஆட் பண்ணுற திக்னஸ் ஒரு வேல்யூஸ் மூலியமாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பிளைண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த டேரக்ஷன் உங்களுக்கு ரிவர்ஸில் மாறணும்னா இந்த பட்டனை மூலியமாக மாற்றிக்க முடியும். ஸோ உங்களோட வேல்யூஸ் 0.05 அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். பட் அந்த டேரக்ஷன் உங்களுக்கு ரிவர்ஸில் ஆட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ரிவர்ஸ் டேரக்ஷன், அதாவது இந்த ஃப்ளிப். ஸோ அதே ஆட் பண்ணுறப்ப நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஆட் டு வெர்டெக்ஸ். ஸோ இன்னொரு மாடல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகணும் அப்படின்னா அப் டு வெர்டெக்ஸ். ஸோ இன்னொரு சர்ஃபேஸ் முடியும் அது டெவலப் ஆகணும்னா இந்த அப் டு சர்ஃபேஸ். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நீங்கள் அப் டு சர்ஃபேஸில் ஒரு சர்ஃபேஸ் வரையும் இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நீங்கள் சேவ் பண்ண சர்ஃபேஸ்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸோட இது ஸ்டாப் ஆகணும் அப்படிங்காண்டி இந்த ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ இந்த சாலிட் மாடலிங்கில் நீங்கள் 2 சாலிட் பாடியாக தனித்தனியாக போட்டிருக்கிறப்ப இன்னொரு பாடி வரையும் இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகணும் அப்படின்னா அப் டு பாடிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக உள்ள மிட் பிளேன். ஸோ மிட் பிளேனும் பிளைண்டுங்கிற வேல்யூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ மிட் பிளேன் கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ், அதாவது 0.05ங்கிறது இகுட் ஆஃப் இருக்கும்.
இந்த டேப் 0.1ன்னு இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ மிட் பிளான் வந்து சிமெட்ரிக்காக அதை பிரிக்கும் அப்படின்னா மிட் பிளான்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளைன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டேரக்ஷனில் வருது. ஸோ டேரக்ஷனை மாற்றுறதுக்கு ஃப்ளிப். ஸோ இதில் அடுத்து உள்ள ஆப்ஷன் டேப்பர். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணும் போதே இந்த ஆப்ஜெக்ட்டை டேப்பராக கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டேப்பரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஸோ இது எவ்வளோ டிகிரிக்கு இந்த டேப்பர் கிரியேட் ஆகணும்? ஸோ 1 டிகிரி டெவலப் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ண அந்த பிரிவு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட ஒவ்வொரு ஃபேஸுமே 6 டிகிரிக்கு டேப்பராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே டேப்பர் ஆங்கிள் உங்களுக்கு அவுட் சைடு அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டிராஃப்ட் அவுட்வேர்ட், இது டிராஃப்ட் இன்வேர்ட் டிக் அடிச்சிங்கன்னா டிராஃப்ட் அவுட்வேர்டாக கிரியேட் ஆகும். ஸோ இதில் ஒரு டைரக்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது உள்ள செகண்ட் டைரக்ஷன். ஸோ இதுலேருந்து ஒரு டைரக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வேறு டைரக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்ஷன் 2. ஸோ டிக் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன ஆப்ஷன்லாம் கேட்டுச்சோ அதே ஆப்ஷன் உங்களுக்கு இந்த சைடும் கேட்கும். ஸோ இதில் பிளைண்ட் அப் டு வெர்டெக்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பிளைண்ட். ஸோ இதோட வெளி சொல்லுது அதோட நீங்கள் வரைஞ்ச டேட்டம் பிளான் அது இந்த டாப் லைனுக்கு ரைட் சைடு உள்ள எவ்வளோ தான் பிளான் இருக்கோ அது உங்களுக்கு கிரியேட் ஆகும். இது ஒரு 0.06. ஸோ இதுக்கு நீங்கள் டேப்பர் ஆட் பண்ணலை, இது நார்மலாக விட்டிங்கனாலும் நார்மலாக உங்களுக்கு விட முடியும். ஸோ இந்த டாப் லைனில் வரைஞ்சி ஒரு டைரக்ஷனில் இவ்வளோ திக்னஸ் ஆட் ஆகணும், அது டேப்பராக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே இன்னொரு டைரக்ஷனில் இவ்வளோ திக்னஸ் ஆட் ஆகணும், பட் அது டேப்பர் வேண்டாலும் உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவலாக நீங்கள் டேப்பர் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டிராஃப்டோட இன்வேர்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன் 2 உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் டைரக்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் 2 ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ஷன் 1 மட்டும் உங்களுக்கு ப்ரீவாக தெரியும். ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் தின் ஃபீச்சராக மாற்ற போகிறேன், அதாவது திக் அண்ட் சாலிடாக மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த தின் ஃபீச்சர். ஸோ இந்த டேப்பரை ஆஃப் பண்ணிடுறேன். தின் ஃபீச்சராக உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதில் எவ்வளோ திக்னஸ் வேணும், ஸோ அந்த திக்னஸ் எகிட்ட ஆட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஃப்ளிப் டைரக்ஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். ஸோ நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச்லேருந்து இன்சைடு வந்து திக்னஸ் ஆட் ஆகணுமா இல்லை அவுட் சைடு திக்னஸ் ஆட் ஆகணுமா. ஸோ இதில் 1 டைரக்ஷன். ஸோ 1 டைரக்ஷன் வைக்கும்போது இந்த ஃப்ளிப் டைரக்ஷன் உங்களுக்கு அவுட் சைடாக இன்சைடாக 2 ஆப்ஷன் தரும். ஸோ இதே மிட் பேன் அப்படிங்கிற அதாவது ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படின்னா நீங்கள் கொடுக்குற திக்னஸ் உங்கள் ஸ்கெட்சுக்கு 2 சைடும் ஆஃபாக எடுத்துக்கும். அதே 2 டைரக்ஷன். ஸோ மேலே உள்ளது கீழே உள்ளது நீங்கள் தனித்தனியாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் தனியாக உங்களால் கொடுத்துக்க முடியும். நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சிலேருந்து மேலே உள்ளது அதே மாதிரி திக்னஸ் 2 அவுட் சைடில் உள்ளது இன்சைடில் உள்ளதுன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் திக் அண்ட் சைடு கொடுக்கும்போது இந்த பேரில் உள்ள இந்த ஃபேஸில் நீங்கள் ஒரு கவர் மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா இந்த கேப் டான்ஸ். ஸோ இது வேல்யூஸை கம்மி பண்ணிக்கிறோம். அது மாதிரி இதுவும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு சார் கேப் டான்ஸ். ஸோ இந்த சைடு உங்களால் லாக் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். அது இந்த வால் தான் உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கு பேரில் உள்ள வால் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த வால் திக்னஸ் உங்களுக்கு 0.005. ஸோ கேப் அண்ட் அன்டிக் பண்ணுறது மூலியமாக அது ஓப்பன் கிரியேஷன் இருக்கும். ஸோ டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேல்யூஸ் உள்ளது. ஸோ இந்த வேல்யூஸ் கம்மி பண்ணிக்கலாம் 0.005. ஸோ இதான் இதோட திக்னஸ். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடில் உள்ள ஃப்ரெம்ங்கிற ஆப்ஷனை பற்றி பார்த்தரலாம். ஸோ ஸ்கெட்ச் பிளான். ஸோ ஸ்கெட்ச் பிளான் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சிங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் தேவை அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் பிளானுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சர்ஃபேஸ் ஃபேஸ் பிளான். ஸோ ஒரு பிளானில் நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சி அது பட் எக்ஸ்ட்ரூட் ஆகிறப்ப இன்னொரு பிளான்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும், இல்லை இன்னொரு சர்ஃபேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் ஆகிய சர்ஃபேஸ் ஃபேஸ் பிளானுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது இப்போ ஒரு வெட்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் ஆரம்பிச்சிக்க முடியும். ஸோ இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் இன்னொரு 3D மாடலிங் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்டுமே வெட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறது நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச் பிளான்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இந்த எக்ஸ்ட்ரூட் ஆரம்பிக்கணும். ஸோ ஆஃப்செட் எவ்வளோ தான் தள்ளணும், இது 0.05. ஸோ அது ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச் இந்த பிளானில் இருந்தாலும் அந்த பிளான்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த வரைஞ்சி அதுலேருந்து 0.05 mm தள்ளி இந்தக்கிட்டேருந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு மைனஸ் இல்லை, அதாவது 0.05ங்கிறது இந்த ரைட் சைடு உள்ள டைரக்ஷன்லேருந்து ஆட் ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இல்லை ஸ்கெட்ச் பிளான் செட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக வரைஞ்ச இடத்துல தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடாக இல்லை ரைட் சைடான்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ள இந்த செலக்ட் காண்டூர்ஸ், இந்த காண்டூரை யூஸ் பண்ணி உங்களால் மல்டிபிள் ஸ்கெட்ச்லேருந்து ஒரு சிங்கிள் ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ எகெயின் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எகெயின் ரைட் கிளிக். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் எடிட் ஸ்கெட்ச். ஸோ இதை ஸ்க்ரீனுக்கு பேரலாக மாற்றணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார், அதில் உள்ள நார்மல் டு வியூ செக்ஷன். ஸோ இதில் தேவையான செக்ஷனை வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள், வேணால் இங்கே ஒரு தனி ரெக்டாங்கிள்.
எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ போட்டதுக்கப்புறம் இது 3 இது ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சர்க்கிள், ஒரு இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது என்டையர் காம்பவுண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரூடாக டெவலப் ஆகும். பட் அப்படி ஆக வேண்டாம். இந்த சர்க்குளை மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை இந்த ரெக்டாங்கிள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க தனித்தனியே சொல்கிறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஸ்கெட்ச்டு கான்டூர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரூட் போகிறேன். ஸோ இதான் உங்கள் ஸ்கெட்ச் பிளான் கேட்குது. அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வரைஞ்சிக்க முடியும். இல்லை புதுசாக இந்த ஏற்கனவே இந்த ஸ்கெட்ச் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஸ்கெட்ச். ஸோ இதில் உள்ள இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணி அது மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஸோ டேபிள் கார்டில் ஆப்ஷனை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எல்லா காம்பவுண்டுமே எக்ஸ்ட்ரூட் ஆகும். அது இந்த ஸ்கெட்ச் பிளானில் நீங்கள் என்னென்ன காம்பவுண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த எல்லா ஸ்கெட்சுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா சாதாரணமாக விட்டுருங்க. ஸோ இல்லை நிறையா ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன், அதில் பர்டிகுலர் ஸ்கெட்ச் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் செலக்டட் கான்டோர்ஸ். ஸோ இதில் எது மட்டும் ஆகணும், ஸோ உள்ளே போயிங்கன்னா ஒரு ஷேடோ லூப் கிரியேட் ஆகும். ஸோ எந்த ஷேடோ லூப் கிரியேட் ஆகுதோ அது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், இல்லை சர்க்கிள் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த சர்க்கிள் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இது இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஓகே. ஸோ இந்த சாலிட் மாடல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கெட்ச், அதாவது இந்த பேஸ் ஸ்கெட்ச் எதை ரெடி பண்ணி உருவாக்குனீங்களோ அதுக்குள்ளே இது போயிடும். ஸோ பாஸ் அதுக்குள்ளே ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்ட்ரூட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த சாலிட் மாடலுக்குள்ளே இந்த ஸ்கெட்ச் ரன் ஆயிரும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதில் எந்த ஸ்கெட்ச், பட் உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் தேவை, அதாவது இந்த சர்க்கிளுக்கு வெளியே போட்ட ரெக்டாங்கிள் தேவை, தனியாக போட்ட ரெக்டாங்கிள் உங்களுக்கு தேவை, பட் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ அது தெரியணும் அப்படின்னா இங்கே உள்ள மாடல் ட்ரீ. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கெட்ச் எங்கே இருக்குமோ அதை நீங்கள் டேரெக்டாக போய் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ இது ப்ளஸ். ஸோ இதில் உள்ள ஸ்கெட்ச். ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரூட் ஆகணும் தேவை கிடையாது. ஸோ காண்டூரில் ரைட் கிளிக், கிளியர் செக்ஷன். ஸோ எது மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும், இந்த ரெக்டாங்கிள் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் எந்த டேரக்ஷனில் ரெக்டாட் ஆகணும்னு பார்த்துங்க. அந்த ரெக்டாங்கிள் இந்த டேரக்ஷனில் ரெக்டாட் ஆகணும். ஸோ எவ்வளோ திக்னஸ்னு ஆட் பண்ணி, சப்போஸ் உங்களுக்கு டேப்பர் தேவைப்பட்டாலும் டேப்பரில் உங்களால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரூட் எகெயின் இந்த பாஸ்லையும் பண்ணி எடுத்துக்க முடியும், இந்த பாஸ்லையும் எடுத்துக்க முடியும். ஸோ எந்த ஸ்கெட்ச் தேவை, இந்த ஸ்கெட்ச் தேவை. ஸோ செலக்ட் காண்டூர்ஸ். இதில் எது மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும், இந்த இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுவுமே உங்களால் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஹோலாக இருக்குது. ஸோ திரும்பி இதை சைடாக மாற்றினாலும் ஓகே. எகெயின் எக்ஸ்ட்ரூட் இந்த ஸ்கெட்ச். ஸோ எதுவும் ஆக வேண்டாம். இந்த செலக்டட் காண்டூர்ஸில் ஸ்கெட்ச் ஃபார் டெலிட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள். ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இது எக்ஸ்ட்ரூட் ஆகிறப்ப எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அப் டு வெட்டாக்ஸ் இல்லை அப் டு சர்ஃபேஸ். ஸோ அப் டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் முடியும், இந்த சர்ஃபேஸ் முடியும், அது எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் முடியும், அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ இது மாதிரி எங்களோட எக்ஸ்ட்ரூட், அதாவது நீங்கள் ஒரு ஸ்கெட்சோ வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை உங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரலாக நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ண போய்ங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் உள்ள எல்லா ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ டேப்பர் ஆட் பண்ணுறது, ஸோ காண்டூர் ஸ்கெட்சை கிளிக் பண்ணி நிறையா ஸ்கெட்ச்லேருந்து ஒரு ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறத நிறைய ஆப்ஷனை பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு மெட்டீரியலும் தனித்தனி பாடிஸாக இருக்கும். ஸோ இது ஒரு பாடிஸ், இது ஒரு பாடிஸ், தனித்தனி பாடிஸாக கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூட். ஸோ அடுத்து இதுலேயே எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ இது எல்லாமே கிரியேட்டிங் ஃபீச்சர், அதாவது சாலிட் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே ரிமூவ் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ இதே கான்செப்ட், அதாவது நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை பேரலாக மூவ் பண்ண போகிறீங்க, திக்னஸ் கொடுக்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதேமாதிரி திக்னஸ் கொடுத்து அது எங்கெல்லாம் மெட்டீரியல் ரிமூவ் ஆகுதோ, அதாவது எங்கெல்லாம் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவ் பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம், பட் அதோட மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். ஸ்கெட்ச். ஸோ உங்கள் ஸ்கெட்ச் வரைகிறப்ப ஒரு பிளான் எடுத்துக்க முடியும், இல்லைனா இன்னொரு ஃபேஸையும் உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ எந்த இடத்துல ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸா இல்லை இந்த ஃபேஸா இல்லை இந்த ஃபேஸானால் நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸில் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ். ஸோ இதை ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வர்றதுக்கு ஸ்பேஸ் பார், அதோட நார்மல் டு வியூ. ஸோ இதில் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கங்க. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஸோ இதோட ரேடியஸ் டயாமீட்டர். ஸோ தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள். சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இது 2 போதும் அப்படின்னா எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ 2 சர்க்கிள் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே பிளானில் நீங்கள் வரைஞ்சதுனால இது ரெண்டுமே பேரலாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ண போது எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த கட் எவ்வளோ தூரம் ஆகும்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிளைண்ட். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஃப்ரம் செக்ஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். டைரக்ஷன் 1 இருக்கும், டைரக்ஷன் 2, தின் ஃபீச்சர், ஸ்டாண்டர்ட் காண்டூர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது.
ஸோ ஃபீச்சர் ஸ்கோப் இது எப்படி இருக்கணும், ஆல் பாடிஸா இல்லை செலக்டட் பாடிஸா இல்லை ஆட்டோ செலக்டாங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் கட் பண்ணும் போது இன்டர்செக்ட் ஆகிற எல்லா பாடிஸும் கிளிக் ஆகணுமா இல்லை எந்த ஃபேஸில் நீங்கள் வரைஞ்சிங்களோ அந்த பாடி மட்டும் கிளிக் ஆகணும்னு கேட்கும். ஸோ இப்போ இதை லென்த்தியாக மூவ் பண்ணிட்டேன். ஸோ இது 2 பாடி, ஸோ இது ஒரு பாடி இது ஒரு பாடி, 2 பாடியை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ செலக்டட் பாடிஸ் அப்படின்னா இந்த பாடியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாடிஸில் மட்டும் தான் இந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ ஆல் பாடிஸ்னால் இது எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ எல்லா இடத்துலையும் ரிமூவ் ஆயிரும். ஸோ செலக்டட் பாடிஸில் ஆட்டோ செலக்ட், ஸோ ஆப்ஷன் டிக் பண்ணுறது மூலியமாக இன்டர்செக்ட் ஆகிற எல்லா பார்ட்ஸுமே இதில் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ டிக் பண்ணுங்கள், அது எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆனிச்சோ அங்கெல்லாம் மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதே கான்செப்ட் எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகிற மாதிரி இது டெவலப் ஆகும். ஸோ இதுக்கு பேரெலாம் உங்களுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகிருக்கு, பட் அந்த மெட்டீரியல் இன்டர்செக்ட் ஆடாமல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பேக் வந்துக்கிறேன். திரும்பி இதில் எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ இதில் எந்த ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் இது காண்டூர். ஸோ இந்த ஸ்கெட்ச் இப்படியே இருக்கட்டும், பட் இதை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, காண்டூர் ஆப்ஷனில் பர்டிகுலராக இந்த ஸ்கெட்சை மட்டும் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பிளைண்ட் வேண்டாம், ஒரு த்ரூ ஆல். ஸோ த்ரூ ஆளுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இது எக்ஸ்ட்ரூட் ஆனிச்சுன்னா எவ்வளோ லென்த்துக்கு இன்டர்செக்ட் ஆகுமோ அது முடியாது டெவலப் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இன்டர்செக்ட் இந்த ஆப்ஜெக்டால் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஜெக்ட் வரையும் நீங்கள் ஹோல் போடணும் இல்லை மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ரிமூவ், அதாவது த்ரூ ஆளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ ஆல் போத்துங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ஆப்ஜெக்டை அது வரைஞ்ச இடத்துலேருந்து நீங்கள் மிட் பிளேனை யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. அதாவது வரைஞ்ச இடத்துலேருந்து இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் இல்லாமல் நீங்கள் வரைஞ்ச திக்னஸ், அது கொடுக்குற திக்னஸுக்கு 2 சைடுமே கிரியேட் ஆகணும். அப்படின்னா இந்த போத்துங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். அடுத்து உள்ளது அப் டு நெக்ஸ்ட். ஸோ அப் டு நெக்ஸ்ட்னா அடுத்த சர்ஃபேஸ், அடுத்த இன்டர்செக்ஷன் சர்ஃபேஸ் வரையும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதோட அடுத்த இன்டர்செக்ஷன் சர்ஃபேஸ் இதனால் இது முடியும் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. அடுத்தது அப் டு வெர்டெக்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட் முடியும் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த பாயிண்ட் வரையும். ஸோ இது முடியும் உங்களுக்கு ஹோல் டெவலப் ஆகும், அது கீழே உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஸோ வெர்டெக்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாற்றிக்கிறோம். ஸோ அப் டு சர்ஃபேஸ், உங்களுக்கு பாயிண்ட் தெரியல பட் ஒரு சர்ஃபேஸ் தெரியுது அப்படின்னா சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் முடியும், இந்த சர்ஃபேஸ் முடியும் எக்ஸ்ட்ரூட் ஆனால் போதுன்னா அந்த சர்ஃபேஸ் முடியும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். இல்லை வேறு ஃபேஸ் சூஸ் பண்ணாலும் இந்த ஃபேஸ் முடியும் அப்படின்னாலும் இந்த ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸ் முடிந்தால் அந்த டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்து உள்ளது ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸுங்கிறது நீ செலக்ட் பண்ண ஏரியாவிலேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் உங்களுக்கு, ஒரு 0.005. ஓகே, ஸோ நீங்கள் சேவ் பண்ண ஏரியா இது, பட் இது முடியும் எக்ஸ்ட்ரூட் ஆகாமல் இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 0.005 மீட்டர். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அதான் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 0.001 தான் இது எடுத்துக்கும். ஸோ 0ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் செட் பண்ண போகிறது அதில் த்ரூ அப் டு வெர்டெக்ஸ் இல்லை அப் டு சர்ஃபேஸை நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் அப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதே ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ், நீங்கள் சேவ் பண்ண சர்ஃபேஸ்லேருந்து பார்ட்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மெயின்டைன் ஆகணும். 0.005ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து 0.005 உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு. ஸோ இப்போ கட் பண்ணும் போது ஸோ அந்த மெட்டீரியல் அது முன்னாடி தான் கட் ஆகும். ஸோ இது முடிய கட் ஆகுன்னு தெரியல அப்படின்னா இது ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம். ஸோ இதோட ஒயர் ஃப்ரேம் மெத்தட். ஸோ உங்களோட சாலிட் ஃபீச்சர் இது உங்களோட செகண்ட் சாலிட் ஃபீச்சர். ஸோ உங்களோட ஹோல் உங்களுக்கு ஹிடன் என்ன காமிக்குது. ஸோ உங்களோட ஹோல் இது முடிய வந்திருக்குன்னா இது முடிய தான் வந்திருக்கு, ஏன்னா இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க. எகெயின் இதை நார்மல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எகெயின் இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டெலிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ இந்த சர்க்கிள். ஸோ அப் டு பாடி, அடுத்த பாடி வரையும் டெவலப் ஆகணும் அப்படின்னா அப் டு பாடி. ஸோ எந்த பாடி, இந்த பாடியா இல்லை இந்த பாடியா, இந்த பாடி வேணாலும் இந்த பாடி வரையும் டெவலப் ஆகும். ஸோ தனி செப்பரேட் பாடிஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாடிஸ் முடியும் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அந்த பாடிஸ் முடியும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். மிட் பிளேன், சிமெட்ரிக்காக நீங்கள் பண்ண போகிறப்ப மிட் பிளேங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேரக்ஷன் பிளைண்ட்னு செட் பண்ணிக்கும் எவ்வளோ டேரக்ஷன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் டெப்த் ஆட் ஆகணும், பட் அதே சேம் வைஸ் அது டேப்பராக ஆகணும் அப்படின்னாலும் டேப்பர். ஸோ உங்களால் ஹோலையும் டேப்பராக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு டேப்பர் ஹோல் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு இந்த ஒயர் ஃப்ரேம் மாற்றினா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒயர் ஃப்ரேம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கிறது ஒரு டேப்பர் ஹோல். ஸோ இதை நார்மல் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் வியூ, you can right click, delete, yes,
ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் இந்த ஆப்ஷன் மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ டேரக்ஷன் 2. ஸோ செகண்ட் டேரக்ஷனில் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னா டேரக்ஷன் 2 உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். தின் ஃபீச்சர். ஸோ இந்த மெட்டீரியல் ரிமூவை ஒரு திக்கன் ஃபீச்சரால் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா தின் ஃபீச்சர் ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட ஹோல் தேவை, பட் எல்லா இடத்துலையும் தேவையில்லை, பட் ஒரு இடத்துல மட்டும் தான் ஹோல் வேணும் அப்படின்னாலும் ஹோலை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல்லாக ஹோல் டெவலப் ஆகணும், பட் இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ ஆஃப்செட் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த சர்ஃபேஸ், ஸோ உங்கள் ஹோல் இந்த சர்ஃபேஸில் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இல்லை வெட்டெக்ஸ் அப்படின்னா ஒரு வெட்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஹோல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஸ்கெட்ச் நீங்கள் வரைஞ்சிருந்தாலும் உங்களோட ஹோல்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதே ஆஃப்செட். ஸோ நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு 0.005 மீட்டருங்கலேருந்து ஆரம்பிக்கணும். 0.005 என்டர். ஸோ அது டேரக்ஷன், ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற ஹோல் இங்கே ஆரம்பித்து இது முடி டெவலப் ஆகும். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஹோலும் டெவலப் ஆகிரும். ஸோ ஹோல்ஸோட ஸ்கெட்ச் இங்கே போட்டிங்க, பட் இந்த மெட்டீரியல் விட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒயர் ஃப்ரேம். ஸோ இது உங்களோட ஃபார்மேட். ஸோ ஹோல் ஃபுல் டெப்த்துக்கு ஹோல் போட்டிங்க, பட் இந்த ஸ்டார்டிங் லென்த் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இந்த இதுலேருந்து ஆரம்பித்து உங்கள் டெப்த்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ இதான் எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ எக்ஸ்ட்ரூட் பாஸ், எக்ஸ்ட்ரூட் கட் ரெண்டுமே சேம் தான், பட் இது எக்ஸ்ட்ரூடாக டெவலப் ஆகாமல் இது உள்ளது மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நேவிகேஷன் பார் எப்படி யூஸ் பண்ணாங்க அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது ஜூம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ஜூம் ஏரியா. ஸோ இது ஓரியன்டேஷன். லாஸ்ட்டாக என்ன வியூ செட் பண்ணிங்களோ அதே வியூவை செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கட் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வியூவை பார்த்துக்கலாம். ஸோ பார்ட் மாதிரி முடிகிறப்ப இந்த செக்ஷன் வியூவை நீங்கள் தெளிவாக பார்த்துட முடியும். அடுத்தது இது வியூ ஓரியன்டேஷன். ஸோ உங்கள் பார்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, ஸோ ரைட் சைட் வியூவாக ஃப்ரண்ட் சைட் வியூவான்னு செட் பண்ணுறதுக்கு இந்த வியூ ஓரியன்டேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். வியூ ஓரியன்டேஷன். ஸோ இந்த வியூ ஓரியன்டேஷனில் உங்கள் ரைட் சைடு வியூ, அவர் டாப் வியூ, சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ, அவரோட ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைடு வியூ அண்ட் பேக் வியூ. ஸோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இல்லாமல் ஒரு ஐசோமெட்ரிக் வியூலாம் தனியாக செட் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ உங்களோட இந்த ஆப்ஜெக்டோட டாப் வியூ வேணும்னா டாப் வியூ, இந்த ஆப்ஜெக்டோட வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வியூ, இந்த ஆப்ஜெக்டோட பேக் வியூ. ஸோ இது மாதிரி தனியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னா ஐசோமெட்ரிக். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது டிஸ்பிளே ஸ்டைல். ஸோ எப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அந்த சிலபஸ் இது கேட்கும். ஸோ டிஸ்பிளே ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ஷேடட் வித் எஜஸ். ஸோ உங்களோட ஷேடோ மூடில் தெரியணும், பட் எஜஸ் உங்களுக்கு பிளாக்காக தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஷேடோ மூடில் தெரியணும், பட் எஜஸ்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரியும். இன்விசிபிளாக தெரிய ஹிடன் லைன்ஸ் எதுவுமே தெரிய வேண்டாம். அதாவது சாலிடாக தெரிய லைன்ஸ் மட்டும் தான் நீங்கள் காமிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஹிடன் லைன்ஸ் ரிமூவ். ஸோ இன்விசிபிளாக தெரியிற எட்ஜஸையும் உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த இன்விசிபிள் எட்ஜ். ஸோ உள்ள லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஹிடன் லைன்ஸாக தெரியும். அதே கடைசியில் ஆப்ஷன். ஸோ ஹிடன் லைன்ஸாக தெரிய வேண்டாம், அதுவும் நார்மல் லைன்ஸாக தெரியட்டும் அப்படின்னா அந்த நார்மல் லைன்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து உள்ள இந்த ஷோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த விண்டோவில் எதெல்லாம் தெரியணும் எதெல்லாம் தெரியணும்னு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த டேட்டா ப்ளைன்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் தெரிய வேண்டியதில்லை, இந்த கோஆர்டினேட் தெரிய வேணாலும் உங்கள் தனித்தனியாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ உங்களோட கோஆர்டினேட் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஃப் ஆகிரும், திரும்பி ஆன் பண்ணிடுங்க. அதுமாதிரி நீங்கள் இந்த ஃபீச்சரில் யூஸ் பண்ண எதெல்லாம் தெரியணும் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஷோ நான் ஹெடுங்கிற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். அடுத்து உள்ள ரெண்டுமே அப்பியரன்ஸ். இது அப்பியரன்ஸுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் சேவ் பண்ணி அந்த காம்பவுண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாடலை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ். ஸோ அதில் டியில் சாய்டோஸுங்கிற ஃபைலில் பார்ட் நேம்னு சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபைல் சேவ் ஆகிட்டு. ஸோ அடுத்த ஃபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு புது ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ ஃபைலில் நியூ. ஸோ அதுவும் பார்ட் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ இதில் ரிவால்வ். ஸோ ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி அதில் ரிவால்வ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஏற்கனவே வரைஞ்ச ஸ்கெட்சை உங்களால் ரிவால்வுக்கு உட்படுத்திக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச். ஸோ எந்த பிளானில் வரைய போகிறீங்க, இந்த ஃப்ரண்ட் பிளானில் வரைய போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அதை வரைஞ்சி அதை ரிவால்வுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன். ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிவால்வ் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இதை வெர்டிக்கலாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் அண்ட் வெர்டிக்கல். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல், அதாவது ரிவால்வுக்கு தேவையான ப்ரொஃபைலை வரைஞ்சி அதை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ லயன் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லைன். ஸோ க்ளோஸ் லூப். ஸோ இதில் ஒரு சாய்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் லூப்பாக நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும். ஸோ க்ளோஸ் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள இந்த ஆர்க், ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்,
அண்ட் இதோட சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த பெரிமீட்டர் லென்த். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது க்ளோஸ் லூப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட டைமென்ஷன் 0.07 மீட்டர். அதே மாதிரி இதோட ரேடியஸ் 0.02 மீட்டர். ஸோ வித் நீங்கள் கொடுக்கனாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ ரேடியஸ் நீங்கள் கரெக்டாக எக்ஸஸாக கொடுத்ததுனால இதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஓவர் டைமென்ஷன், ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ இதுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது 0.2, 0.02 சேஞ்ச் ஆகிரும். ஸோ எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸோ பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பிளாக் கலரில் ஆயிடும். ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ படம் ஒன்று வரைஞ்சதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணி எப்படி ரிவால்வ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிவால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பி எடிட் பண்ணிக்க போகிறோம். ஸ்கெட்சை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்ச். ஸோ இதுக்கு ஸ்க்ரீனுக்கு பேரெலாம் கொண்டு வந்துக்கிறோம். ஸ்க்ரீனுக்கு பேர் ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சை தான் நீங்கள் ரிவால்வுக்கு உட்படுத்த போகிறீங்க. ஸோ ஃபீச்சரில் ரிவால்வ். ஸோ இது எந்த ஆப்ஜெக்ட் கேட்குது, இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதான் உங்களோட ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாகவும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட ஆக்சிஸ். அடுத்தது செலக்ட் கான்டூர். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ரிவால்வ் ஆகணும். ஸோ இந்த ஸ்கெட்ச் ரிவால்வ் ஆகிரும். ஸோ எவ்வளோ ஆகணும், இது உள்ளே ஆக வேண்டாம், 180 மட்டும் தான் ஆகணும். 180 டெவலப் ஆகும். ஸோ அந்த 180 உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆகணும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இந்த சைடு வேணுமா இல்லை இந்த சைடு வேணுமா. ஸோ ஒன்றா இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இது டெவலப் ஆகும். 360 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ரெவல்யூஷன் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ 360. ஸோ அது எகைன் செலக்ட் காண்டூரில் இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணுறது மூலியமா அதையும் தனியாக உங்களால் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ அது தேவையில்லாத தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் பார்த்தா அதே ஆப்ரேஷன் தான். டைரக்ஷன் டு இதுவும் தின் ஃபீச்சராக வேணால் தின் ஃபீச்சர் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். காண்டூர். ஸோ நிறையா ஸ்கெட்ச் இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் ரிவால்வ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரிவால்வ்ங்கிற அதாவது செலக்டட் காண்டூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காண்டூரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளைண்ட். ஸோ அடுத்து உள்ள அப் டு வெட்டெக்ஸ். ஸோ இந்த ரிவால்வ் ஆகிறது ஒரு வெட்டெக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரிவால்வ் ஆகும் அப்படின்னா இது அப் டு வெட்டெக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப் டு சர்ஃபேஸ். ஸோ இன்னொரு சர்ஃபேஸ் முடியும் இந்த ரிவால்வ் ஆகினா போதும் அப்படின்னா அப் டு சர்ஃபேஸ். ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ண சர்ஃபேஸ்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். மில் பிளான்னா சிமெட்ரியாக கிரியேட் ஆகும். பிளைண்ட். ஸோ இது மாதிரி ஒன்று கரெக்டாக டெவலப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வுக்கு ஈக்குவலான கட் ஃபீச்சர் இங்கே உள்ள ரிவால்வ் கட். ஸோ இது யூஸ் பண்ணி இது எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அதை மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதே ஆப்ரேஷன் தான். ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க, ஒரு சென்டர் லைன் தேவை. அந்த ஸ்கெட்ச் உங்களோட சென்டர் லைனை பேஸ் பண்ணி சுற்றி வரும். அப்படி சுற்றுறப்ப எங்கெல்லாம் இந்த மெட்டீரியல் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இந்த மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிக்க போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ எந்த பிளானில் வரைனாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த பிளானில் நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இதில் ஸ்கெட்ச். ஸோ ஸ்பேஸ் பார் மூலியமாக இதை நார்மல் டு வியூங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்துக்கிறோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே விசிபிளாக தெரியறதுக்காண்டி ஒயர் ஃப்ரேமில் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்சிங் லைன். ஸோ இதில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களோட சென்டர் லைன் எங்கே இருக்கோ அந்த சென்டர் லைனில் நீங்கள் வரைஞ்சிங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல சென்டர் லைன் வேணும். லைன்ஸ். ஸோ சாதாரண லைனாக நீங்கள் போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ கிளிக் பண்ணி ரைட் கிளிக். ஸோ இதில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இந்த நார்மல் லைன் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த லைனை பொறுத்து நீங்கள் ரிவால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதை சாலிட் மாடலாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் உள்ள ஃபியூச்சரில் ரிவால்வ் கட். ஸோ ரிவால்வ் கட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சென்டர் லைனை பொறுத்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ லைன்ஸ் இது கிடையாது. ஸோ உங்களோட சென்டர் லைன் இது உங்களோட காண்டூர் செக்ஷன். அதாவது இந்த லைன்ஸை யூஸ் பண்ணி இந்த செக்ஷன் உங்களுக்கு ட்ராவல் ஆகி வரும். ஸோ நீங்கள் ரிவால்வ் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோ அதே ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டைரக்ஷன் டூ அண்ட் தின் ஃபீச்சர்ஸ். ஸோ டைரக்ஷனில் உள்ள பிளைண்ட் ஆப்ரேஷன். ஸோ அப் டு வெட்டெக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டைரக்ஷனை மாற்ற போகிறேன் இல்லை ஃப்ளிப் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ஒரு ஆஃப் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். 180. ஸோ இதில் உள்ள ரிவர்ஸ் டைரக்ஷன் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது இன்னொரு ஆஃப் உங்களுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப். ஸோ இந்த ஆஃப் ஃப்ளிப் கொடுத்துரு மூலியமாக இன்னொரு ஆஃபாக டெவலப் ஆகிடும். ஸோ ஓகே. உங்களோட மெட்டீரியல் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருந்துச்சோ அங்கெல்லாம் உங்களுக்கு கட் ஆகிரும். ஸோ இன்னொரு ஆஃப் தான் வேணும். ஸோ இங்கிட்ட உள்ள ஆஃப் தான் உங்களுக்கு வேணும். நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கட் ஃபீச்சரை நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணப்போ ரைட் கிளிக்.
ஸோ இதில் உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ அதோட ஸ்கெட்சை எடிட் பண்ணுறதுக்கு இந்த எடிட் ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷனையும் அதோட ஃபீச்சர் எடிட் பண்ணுறதுக்கு இந்த எடிட் ஃபீச்சர் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எடிட் ஃபீச்சர். ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது இந்த ஆஃப். ஸோ இந்த ஆஃப் தேவைனால இங்கே உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ இப்போ ஓகே. ஸோ இந்த கவ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இல்லை ஃபுல் ரெவல்யூஷனுக்கு உங்களுக்கு வேணும், அது 360 டிகிரிக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே தான் ரைட் கிளிக். ஸோ இதில் உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ் இல்லை 360 டிகிரி என்டர். ஸோ ஃபுல் ரெவல்யூஷன் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓகே. ஸோ இதுமாதிரி தனித்தனியாக உங்களால் ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவால்வ் அண்ட் ரிவால்வ் கட் சேம் ப்ரொசீஜர். ஸோ ரிவால்வ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்சை ஒரு சென்டர்னு பொறுத்து உங்களுக்கு சுற்றி கொண்டு வரும். அதே மாதிரி இந்த ரிவால்வ் கட் அப்படிங்கிறதும் அதே ஆப்ரேஷன் தான். பட் எங்கெல்லாம் அது இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த ரிவால்வ் ஃபீச்சர் சேவ் பண்ணுறதுக்கும் நேராக போய் சேவ். ஸோ உங்களுக்கு என்ன லொக்கேஷனை சேவ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் எங்கே கொடுத்துட்டு ஸோ என்ன நேமில் சேவ் ஆகணும், சேவ். அடுத்தது சாலிட் மாடலில் உள்ள ஸ்வீப் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலில் நியூ. ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது பார்ட் மாடல். ஸோ அதனால் ஓகே. ஸோ உங்களுக்கு புதுசான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நீங்கள் பண்ண போகிறது ஸ்கெட்ச். ஸோ எந்த மாதிரி ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை ஸ்வீப்புங்கிற ஃபீச்சருக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்வீப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெஜெக்டிவ் பேஸ் பண்ணி இன்னொரு செக்ஷன் ட்ராவலர் தான் இந்த ஸ்வீப். ஸோ அதுக்கு தேவையான செக்ஷன், அதாவது ஒரு ட்ரெஜெக்டிவ் வரைஞ்சிக்க போகிறோம், அதுக்கு பர்பண்டிகுலராக அதோட செக்ஷனையும் நீங்கள் வரைஞ்சிக்க போகிறீங்க. ஸோ ஸ்கெட்சில் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வரைய போகிறது 3D ஸ்கெட்ச். ஸோ 3D ஸ்கெட்ச் வரைஞ்சிப்போ உங்கள் 3D ஸ்கெட்சை எடுத்துகிட்டு ஒரு லைன். ஸோ அதோட ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே வேணும், ஸோ அதோட டேரக்ஷன். ஸோ இது ஒரு டேரக்ஷன்லையும் ஸோ நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இதை வேறு டேரக்ஷன்லையும், அதாவது வேறு பிளானில் சேம் டயத்தில் வரைய முடியும். ஸோ இது ஒரு டேரக்ஷன். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை கரெக்டாக வரைஞ்சிட்டு எஸ்கேப். ஸோ இதுதான் உங்களோட பாத். ஸோ இந்த பாத்தை பேஸ் பண்ணி இன்னொரு செக்ஷன் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா அந்த செக்ஷன் எப்போவுமே இந்த பாத்துக்கு பர்பண்டிகுலராக தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த இதில் ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3D ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் மூலியமாக இந்த 3D ஸ்கெட்ச் க்ளோஸ். ஸோ உங்களோட 3D ஸ்கெட்ச் ஒன்று டெவலப் ஆகிட்டு ஸோ ஒரு பைப்லைன் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பைப்லைன் ரூட்டை நீங்கள் இந்த ஸ்கெட்ச் மூலியமாக டிஃபைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பைப்போட டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் யூஸ் பண்ணி இது ஒரு பைப்லைனை உங்களால் ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ இதில் தேவையான செக்ஷன், அதாவது இது வரையும் எந்த செக்ஷன் ட்ராவல் ஆகி போதோ அந்த செக்ஷனை வரைய போகிறீங்க. ஸோ அது வரையறதுக்கு நீங்கள் இந்த இதில் ஒரு டேட்டம்லைன் கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டம்லைன் அப்படிங்கிறது இந்த ஸ்கெட்ச் வரையறதுக்கு தேவையான ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த டேட்டம்லைன் எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களோட டேட்டா கைட் பண்ணிக்க முடியும். ஸோ புதுசாக உங்களுக்கு ஒரு டேட்டா பிளேன் வேணும் அப்படின்னா இந்த டேட்டா பிளேன்ஸ். ஸோ புதுசாக ஒரு ஆக்சிஸ், ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம், பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கடைசியாக பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவை ஒரு டேட்டா பிளேன், அது எப்படி ப்ளேஸ் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ டேட்டா பிளேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா பிளேன் வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு டேட்டா பிளேன் வேணும். ஸோ டேட்டா பிளேன் எப்படி வேணும், ஸோ இந்த பேரில் இருக்குது. ஸோ உங்களோட செக்ஷன் இந்த ட்ரெஜெக்டரிக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அதனால் ஸோ செகண்ட் ஆப்ஷனாக இந்த லைனை பிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்டில் இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக உங்களோட டேட்டாமே கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் உள்ள நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி எடுக்கும்போது அந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஸ். ஸோ டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டேட்டா பிளானில் ஒரு சர்க்கிளோ இல்லை உங்களோட செக்ஷனை வரைஞ்சி அந்த செக்ஷன் எது வழியாக ட்ராவல் ஆகுது, இந்த லைன் வழியாக எப்படி ட்ராவல் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்கெட்ச். ஸோ எந்த டேட்டா பிளான், ஸ்கெட்சில் இது டேட்டா பிளான். ஸோ இதை ஸ்க்ரீனுக்கு பேரில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார், நார்மல் டு வியூ. ஸோ உங்கள் செக்ஷன் இங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்ச் டயாமீட்டர். ஸோ டைமென்ஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டயாமீட்டர் 0.03. ஸோ டாலரன்ஸ் 0 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ ஃபிட் வியூ கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களோட செக்ஷன். ஸோ இதான் உங்களோட பாதை, இதான் உங்களோட செக்ஷன். எகெயின் இந்த ஸ்கெட்சோட டயாமீட்டரை மாற்றணும், வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக், இதோட எடிட் ஸ்கெட்ச். ஸோ எகெயின் பேரலாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டயாமீட்டர் நீங்கள் மாற்றிக்க முடியும். 0.03 கொடுக்குறோம். ஸோ டயாமீட்டர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகே, ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதே 2 லைனை போட்டால் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ்.
ஸோ இந்த ஸ்வீப் லாஃப்ட் பவுண்ட்ரி எல்லாமே ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி டெவலப் ஆகிறதுனால ஒரு ஸ்கெட்சு உங்கள் ஸ்க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் இது ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்வெப்ட். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது உங்களோட ப்ரொஃபைல், அடுத்து உள்ளது உங்களோட பாத். ஸோ ப்ரொஃபைல் அப்படிங்கிறது எந்த விஷயம் உங்களுக்கு ட்ராவல் ஆக போதோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல். அடுத்தது பாத். ஸோ எது உங்களோட பாதை, இந்த செக்ஷன் எது வழியாக போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பாதையை நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் உங்களோட பாதை. ஸோ நீங்கள் என்ன வரைஞ்சிங்களோ அந்த செக்ஷன் இது வழியாக ட்ராவல் ஆகி கிரியேட் ஆகிரும். ஸோ ஒரு பைப் லைன் மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரைட் கிளிக் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை 2 லைன் போட்டால் என்ன ஒன்று பார்த்துடலாம். ஸோ அதே ஸ்கெட்ச், ரைட் கிளிக், எடிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சையும் ஸ்க்ரீனுக்கு பேரலாக மாற்றிட்டு இதில் இன்னொரு சர்க்கிள். ஸோ 2 சர்க்கிள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதோ, ஸோ இதில் எக்ஸிட் ஸ்கெட்ச், ஸ்வீப், எது உங்களோட செக்ஷன், இதான் உங்களோட செக்ஷன்னா இதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட பாத், இதான் உங்களோட பாத். ஸோ நீங்கள் 2 சர்க்கிள் வரைஞ்சதுனால வெளியே உள்ள சைடாகவும் உள்ளே உள்ளது ஹாலாகவும் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி பைப் லைன் நீங்கள் டேரெக்டாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பைப்போட அவுட் டயாமீட்டர், உங்கள் பைப்போட இன்னர் டயாமீட்டர், ஸோ 2மே தெரிஞ்சால் அந்த 2 டயாமீட்டர் உள்ள சர்க்கிளை நீங்கள் செக்ஷனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட பைப் ரூட்டை நீங்கள் ப்ரொஃபைலாக அதாவது பார்த்தா ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பைப் ரூட் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ ஸ்வீப் ஃபீச்சர்ஸ் உள்ள மற்ற ஆப்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி மாடல் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் சேவ். ஸோ புது ஃபைலில் நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையானது இந்த பாட் ஃபைல். ஸோ ஓகே. ஸோ இதில் சொட் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சில் ஒரு ஸ்ப்ளைன். ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கிறோம். நார்மல் டு வியூ. ஸோ இது தகுந்தாப்பில் ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸிட். ஸோ அடுத்தது இந்த பாதைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பர்பண்டிகுலராக ஒரு செக்ஷன் ட்ரா பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி ஒரு புது டேட்டம் ரெஃபரன்ஸ் தேவை. ஸோ அந்த டேட்டம் ரெஃபரன்ஸை ஃபீச்சருங்கிற ஆப்ஷன் மூலிமா இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் எடுத்துக்க முடியும். ஸோ கிளிக் டேட்டம் பிளேன். ஸோ இந்த டேட்டம் பிளேனுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் அண்ட் செகண்ட் ரெஃபரன்ஸ், தேர்ட் ரெஃபரன்ஸ் 3 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு இடத்துல அதை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவை இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் உங்களுக்கு பிளான் வேணும். அது சேமே செகண்ட் ரெஃபரன்ஸ் இந்த கவ். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக உங்கள் பிளேன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் வரைகிற செக்ஷன் பாத் வழியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த டேட்டம் பிளேனை யூஸ் பண்ணி ஒரு செக்ஷன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி எந்த டேட்டம் பிளேன் நீங்கள் வரைய விரும்புகிறீங்களோ அந்த டேட்டம் பிளேனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வியூ கொடுங்க. நார்மல் வியூ கிரியேட் ஆகிரும். ஸோ இதான் உங்களோட ஆர்ஜின். ஸோ இந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணியோ இல்லை தனியோ உங்களால் ஸ்கெட்ச் வரைஞ்சி இந்த பாத்துக்கு தகுந்தாப்பில் அவங்க அதை மாற்றிக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்கெட்ச் சர்க்கிள் 1 ட்ரா பண்ணிக்கிறோம். எக்ஸிட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சது இந்த பாதையாகவும் அடுத்து இந்த வரைஞ்சது இந்த ப்ரொஃபைலாகவும் கிரியேட் ஆகிருக்கும். ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள ஸ்வெப்ட். ஸோ உங்களோட ப்ரொஃபைல். அடுத்து நீ சேவ் பண்ண போகிறது உங்களோட பாதை. ஸோ 2யும் சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் பொறுத்த வரையும் உங்களோட எல்லா கவ், ஸோ இந்த செக்ஷன் எங்கே போனாலும் அந்த கர்வுக்கு பர்பண்டிகுலராக தான் அதோட பொசிஷன், அதாவது செக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதோட கண்ட்ரோல், அதாவது இது மூவ்மெண்ட்டில் என்ன மாதிரி கண்ட்ரோல் கிரியேட் ஆகுங்கிறத காமிக்க முடியும். ஸோ ஆப்ஷனில் ஃப்ளோ பாத். இதில் உள்ள ஃப்ளோ பாத்துங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த கர்வுக்கு பர்பண்டிகுலர் இல்லாமல் உங்கள் நார்மலாகவும் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ளோ பாத் அப்படிங்கிறது இதுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது இந்த செக்ஷனும் இந்த ட்ரெஜெக்டரியும் எப்பயுமே உங்களுக்கு பர்பண்டிகுலராக கிரியேட் ஆகும். ஸோ கீப் நார்மல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த சர்க்கிள் எந்த ரேஞ்சில் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த சர்க்கிள் எப்போயுமே இந்த ஹரிசாண்டல் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த பொசிஷன் மாறாமல் இந்த கைடு வழியாக உங்களுக்கு ட்ராவல் ஆகும். இதை ஃப்ளோ பார்த்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக அது அலைன் ஆகிக்கும். ஸோ அது அலைன் ஆகும். கீப் நார்மல்ங்கிறது நீங்கள் வரைஞ்சபடியே அது கிரியேட் ஆகிறது. ஸோ கீப் ஃப்ளோர் பாத் வச்சுட்டிங்க. அதுக்கடுத்து ட்விஸ்ட் அலாங் த பாத். ஸோ ட்ராவல் ஆகி போகிறப்பையே கொஞ்சம் ட்விஸ்ட் கிரியேட் ஆகணும். பர்டிகுலர் ஆங்கிளுக்கு ட்விஸ்ட் ஆகணும் அப்படின்னா ட்விஸ்ட் அலாங் த பாத். ஸோ ட்விஸ்ட் ஆகணும், அது எவ்வளோ தாங்கணும், அது கொடுக்குற இன்புட்டை எப்படி கொடுக்க போகிறீங்க. ஸோ டிகிரியை பேஸ் பண்ணியா இல்லை ரேடியனா இல்லை டேன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறான்னு கேட்கும். ஸோ நீங்கள் டேன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேன்ஸ். ஸோ எத்தனை டேன்ஸ் உங்களுக்கு தேவையோ அங்கே டைப் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் டிகிரி தர போகிறீங்க அப்படின்னா டிகிரி. ஸோ ஹவு மச் டிகிரிஸ். இதில் உள்ள 45. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும் இந்த செக்ஷன் ட்ராவல் ஆயிரும். அது சேம் வைஸ் போய் சேர்றதுக்குள்ளே இது 45 டிகிரி உங்களுக்கு டேர்ன் ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள மெர்ஜ் டேஞ்சன்ட் ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதோட செகண்டரி ஃபேஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பாடி இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபேஸோட இந்த ஃபேஸ் அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த மெர்ஜ் டேஞ்சன்ட் ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஷோ ப்ரிவ்யூ ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ப்ரிவ்யூ தெரியாது. ஸோ எப்போயுமே இந்த ப்ரிவ்யூ தெரியலை அப்படின்னா அங்கே வந்து ஷோ ப்ரிவ்யூ ஆப்ஷனை ஆன் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ நார்மலாக ஃப்ளோ பார்த்துன்னு செட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து உள்ளது கேட் கர்வ்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட் கர்வ் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீப்பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட் கர்வ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தனி மாடலில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது ஃப்ளோ பார்த்துட்டு டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் கீப் நார்மலையும் டெவலப் பண்ணி முடியாலும் கீப் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த சொப்பில் உள்ள வேறு ஆப்ஷனை பார்க்கலாம். புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ பார்ட்டில். ஓகே, ஸோ இதில் புதுசாக ஒரு கேட் கர்வ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வீப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வீப் அப்படின்னாலே ஒரு செக்ஷன் ஒரு ட்ரெஜெக்டரி பேஸ் பண்ணி ட்ராவல் ஆக போகுது. அது சேம் வைஸ் ஒரு கைடை பேஸ் பண்ணி நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெட்சில் ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் இந்த டாப் லைனில் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ டாப் லைன். ஸோ இந்த ஆரிஜினில் ஒரு சர்க்கிள். ஸோ இதுக்கப்புறம் க்ளோஸ். இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை இன்னொரு ஸ்கெட்ச். ஸோ அந்த ஸ்கெட்ச் ஸோ எந்த பிளானாக இருக்கணும், எப்பவுமே இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளான் சூஸ் பண்ணிங்க, இந்த பிளான். ஸோ இதில் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். இதுதான் உங்களோட பாத். ஸோ இந்த சர்க்கிள் இந்த பாதையை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆக போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சென்டருமே ட்ராவல் ஆகும். அது சேம் வைஸ் இது ட்ராவல் ஆகி போகிறப்ப இன்னொரு கைடை யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்வீப்பில் உள்ள கைடு, அதாவது கைட் கண்ட்ரோல். ஸோ அந்த பாதையை நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்கெட்ச், ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ஸ்ப்ளைன் வரைய போயின்னு கேட்கும். ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். எந்த பிளானில், ரைட் பிளான்லேயோ இல்லை ஃப்ரண்ட் பிளான் உங்களால் வரைய முடியும். ஸோ ஃப்ரண்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி இதுதான் நார்மல் வியூ. ஸோ உங்களோட கைட் கர்வை இதில் ஸ்ப்ளைன் மூலியமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணும். ஸோ இதுமாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு வேணுனாலும் உங்களை மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, எஸ்கேப். ஸோ இதை உங்களோட செக்ஷன் அப்படின்னா இதை ரெடி பண்ணிங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட தேவையான ஷேப்பை நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கைடை இந்த ஸ்கெட்ச் கூட நீங்கள் அலைன் பண்ணணும். ஸோ எப்படி அலைன் பண்ணுறதுனா இந்த ஸ்கெட்ச் உங்கள் சர்க்கிள் கூட டச்சில் இருக்கும், சப்போஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் டச்சில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கைடுங்கிற டூல் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்காண்டி இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள் ரெண்டையும் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் இந்த சர்க்கிள். ஸோ இங்கே உள்ள பியர்ஸ் ஆப்ஷன். ஸோ பியர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் கோயின்சைட் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறது தான். ஸோ பியர்ஸ். ஸோ ரெண்டு இடமும் ஒட்டிட்டு ஓகே கேட் பண்ணிங்க. ஸோ எத்தனை கேட் கர்வ் நீங்கள் கேட் பண்ணாலும் அந்த கேட் கர்வ் உங்களோட செக்ஷனில், அதாவது எந்த செக்ஷன் ட்ராவல் ஆகி போகுதோ அந்த செக்ஷனில் உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட டச் ஆகியிருக்கணும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ 3 ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கீங்க. இது உங்களோட செக்ஷன், இது உங்களோட பாத், இது உங்களோட கேட் கர்வ். ஸோ சொட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எது உங்களோட ப்ரொஃபைலோ அதை சூஸ் பண்ணிங்க. இதான் உங்களோட ப்ரொஃபைல். அடுத்து எது உங்களோட பாத், இதான் உங்களோட பாதை. ஸோ அடுத்தது இதில் உள்ள கேட் கர்வ்ஸ். ஸோ கேட் கர்வ்ங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். எத்தனை கேட் கர்வ் இருந்தாலும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட இந்த சிலிண்டர் ஷேப், இந்த சர்க்கிள் இதிலே ஃபாலோ ஆகி போயிருக்கு. ப்ளஸ் இதையும் கண்ட்ரோல் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த கேட் கர்வ். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் இதை பேஸ் பண்ணி போகும். அது சேம் டைம் இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ கேட் கர்வ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் டேஞ்சன்சிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் டேஞ்சன்சி அப்படிங்கிறது இது முடிகிற இடத்துலையும் ஆரம்பிக்கிற இடத்துலையும் அந்த செக்ஷனும் உங்களோட ட்ரெஜெக்டரியும் பேரலாக இருக்கணுமா இல்லை எப்படி இருக்குங்கிற ஆப்ஷன் தான் இந்த ஸ்டார்ட் அண்ட் டேஞ்சன்சி ஆப்ஷன். ஸோ பாத்தில் நன்னு கொடுத்துட்டிங்கன்னா நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதையும் நன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இது பேரலாக கிரியேட் ஆகிருக்கு, அதாவது இதுக்கு இது அலைனாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரெண்டையும் நன்னு கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இங்கேயும் டெவலப் ஆகி இருக்குது. ஸோ எதை டெவலப் ஆகினா இந்த கைடை பேஸ் பண்ணி டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ட் டேஞ்சன்சி. ஸோ இங்கே ஆரம்பித்ததுனால இந்த இடம் மட்டும் கைடுக்காக இந்த பாத்துக்கு டேஞ்சன்சியாக வரணும் அப்படின்னா பாத் டேஞ்சன். ஸோ கொஞ்சம் தூரம் இந்த கர்வ் ஷேப்லேயே அது டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இந்த கைடை பேஸ் பண்ணி அது போகும். ஸோ இந்த இடத்துலையும் அதேமாதிரி கைடை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல என் டேஞ்சன்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து கடைசியில் இந்த பாத்து எந்த மாதிரி இருக்கோ அந்த ஷேப்பில் தான் கிரியேட் ஆகும். ஸோ கைடு இங்கே இருந்தாலும் நீங்கள் பாத்துக்கு டேஞ்சன்சியாக கொடுத்ததுனால அது உள்ளே கட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடமும் உள்ளே கட் ஆகிருக்கும். ஸோ இப்படி போயிருக்கணும். பாத்துக்கு டேஞ்சன்சியாக போகிறதுனால இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஸ்டார்ட் டேஞ்சன்சியை மாற்றுறீங்க. நன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபிட் ஆகும். ஸோ பாத் டேஞ்சன்சி பாத்துக்கு நேராக கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் திக்கன் ஃபீச்சராக மாற்றிங்கனாலும் ஓகே. தின் ஃபீச்சர்ஸ். ஸோ எவ்வளோ திக்னஸ்
உங்களோட திக்னஸ் ஒன் டேரக்ஷனில் ஆட் ஆகணுமா? ஸோ அப்படி ஒன் டேரக்ஷனில் ஆட் ஆகும் போது அது எந்த சைடு ஆட் ஆகணும்? ஸோ அவுட் சைடில் ஆட் ஆகணுமா இல்லை இன்சைடில் ஆட் ஆகணுமா? அதே மாதிரி மிட் பிளேன். ஸோ மிட் பிளேனை பொறுத்த வரையும் நீங்கள் கொடுக்குற திக்னஸ் நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சுக்கு டபுள் டேரக்ஷன்லையும் எடுத்துக்கும். ஸோ 2 டேரக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கெட்சுக்கு அவுட் சைடில் ஒரு திக்னஸும் ஸோ இன்சைடில் ஒரு திக்னஸும் தனித்தனியாக உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒன் சைட் டேரக்ஷன். ஸோ எவ்வளோ திக்னஸ் அது இங்கே ப்ளேஸ் பண்ணீங்க. இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது அது ஒரு ஷெல்லாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எடிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக், இது உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது கடைசி உள்ள ஆப்ஷன் கர்வேச்சர் டிஸ்பிளே. ஸோ இந்த கர்வேச்சரை நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, அது எந்த அளவு இது பெண்ட் ஆகிருக்குன்னு இந்த கர்வேச்சர் ஃபார்மை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா கர்வேச்சர் டிஸ்பிளே. இந்த கர்வேச்சர் டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு உள்ளது மெஷ் ப்ரிவ்யூ. ஸோ நீங்கள் மெஷிங்கை ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கணும். ஸோ இதை செக்மெண்ட்டாக பிரித்தது மாதிரி ஒரு கர்வை பேஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மெஷ் ப்ரிவ்யூ ஆன் பண்ணிடுங்க. தனியாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ எத்தனை கர்வில் ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ இந்த டோட்டல் காம்பவுண்ட்ஸும் 2 ஸ்ப்ளிட் ஆகிருக்கணும். ஸோ மேலே 1 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, கீழே 1. ஸோ 3னா 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ ஹரிசான்டல் டைரக்ஷன் உங்கள் செக்ஷனும் 4 செக்ஷனாக இருக்கும். அதாவது இங்கே 4 டைப் பண்ணிங்க. உங்கள் செக்ஷன் 1 2 3 4 4 செக்ஷனாக டிவைட் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களோட கைடும் 4 செக்ஷனாக உங்களுக்கு டிவைட் ஆகிருக்கும். ஸோ மெஷ் ப்ரிவ்யூ உங்களுக்கு தேவையில்லை இல்லை இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஐக்கானை பிடிச்சி உங்களால் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்க்ரீஸ். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது இந்த ஜீப்ரா லைன். ஸோ ஜீப்ரா லைன்ஸ் போய் நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜீப்ரா லைன் ஸ்டெப்ஸை பார்க்க முடியும். ஸோ அடுத்து உள்ள இந்த கர்வேச்சர் காம்போஸ். ஸோ அந்த கர்வேச்சர் எந்த அளவு இது பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கர்வேச்சர் மூலம் பார்க்கணும், கர்வேச்சர் மூலியமாக பார்க்க முடியும். ஸோ அதோட கலர்ஸ் அண்ட் லைன்ஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ ஸ்கேல் டென்சிட்டியும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ இதில் மெஷ் அண்ட் கர்வேச்சர் காம்போஸை அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ண ஃபீச்சர் ஒரு ஷெல் ஃபீச்சர் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் இந்த சொட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு புது ஃபீச்சர் எப்படி கிரியேட் பண்ணாங்க பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இதில் உள்ள சொட்டு கட். ஸோ இதே ப்ராசஸ் தான் இங்கே பண்ண போகிறீங்க. பட் இது எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை சேவ் பண்ணிடுறோம். சேவ். ஸோ அடுத்த ஸ்வெட் கட் பார்க்குறதுக்காண்டி ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் ஃபைலில் நியூ. ஸோ இதில் உள்ள பார்ட் மாடல். ஓகே. ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட் பாக்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு சாலிட் காம்பவுண்ட் ரெடி பண்ணி அதில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா பிளானை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டா பிளானில் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ டிக் பண்ணுறது மூலியமாக அதை ஸ்கெட்சை விட்டு வெளியே வரும். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ். ஸோ நீங்கள் போட்ட ரெக்டாங்கிள் பர்டிகுலர் திக்னஸுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ திக்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வேணுமா கீழே வேணுமா இல்லை அந்த டேரக்ஷன் அது உள்ள திக்னஸ் வேல்யூஸ். ஸோ 0.5. ஸோ நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை இதை பிடிச்சி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஓகே. ஸோ உங்கள் டேட்டா பிளான் எங்கே இருக்கும்னா ஒன்று ஃப்ரண்டில் இருக்குது, அது டாப் லைன் கீழே இருக்கும், அது ரைட் சைடு உள்ளது கீழே இருக்குது. ஸோ இது சிமெட்ரிக்காக நீங்கள் போடுறோம் அப்படின்றதுக்காண்டி இதை எகெயின் ரைட் கிளிக் எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல போட வேண்டிய பிளானை மிட் பிளானுங்கிற ஆப்ஷனில் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாப் பிளான் உங்களுக்கு மிட் பிளானில் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த டாப் லைனை மட்டும் நீங்கள் விசிபிளாக தெரிய வைக்கிறதுக்காண்டி ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை தெரிய வச்சுக்க முடியும். ஸோ எகெயின் இந்த டாப் லைனில் இன்னொரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை பார்த்தா யூஸ் பண்ணி ஒரு செக்ஷன் ட்ராவல் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஸ்கெட்ச். ஸோ இவ்வளோ ஸ்கெட்ச் மாடல் ஓப்பன் பண்ணி இந்த டேட்டா பிளான். ஸோ இந்த டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்காண்டி நார்மல் வியூ ஸ்பேஸ் பார் இதோட நார்மல் வியூ செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களோட கிராஸ் செக்ஷன் எது வழியாக மூவ் ஆகணுமோ அந்த செக்ஷனை இந்த டாப் லைனில் உங்களுக்கு தேவையான ஸ்ப்ளைனை வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளைன். ஸோ உங்களை பார்த்தா இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாதை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செக்ஷனை ட்ராவல் பண்ணி இது வழியாக ட்ராவல் பண்ண வைக்க முடியும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் டாப் லைனில் ஸ்கெட்ச் வரைஞ்சதுனால இந்த ஸ்ப்ளைன் எப்போயுமே அதோட சென்டரில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஷேப்பில் உங்களுக்கு ஹோல்மே ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இதில் செக்ஷனை வரைஞ்சி இந்த செக்ஷன் வழியாக உங்களால் ட்ராவல் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான செக்ஷன். ஸோ செக்ஷனை வரைகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பர்பனிகுலராக உங்களுக்கு டேட்டா பிளான் தேவை. அதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ரெஃபரன்ஸ் ஃபீச்சரில் உள்ள ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி, அதில் உள்ள டேட்டா பிளான். ஸோ இந்த டேட்டா பிளான் எங்கே லொக்கேட் ஆகணும் அப்படிங்கிறத 3 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ மினிமம் உங்களுக்கு 2 ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது எந்த இடத்துல வேணும் எதுக்கு பர்பனிகுலராக வேணும்னு செட் பண்ணிட முடியும். ஸோ இந்த டேட்டா பிளான் எங்கே வேணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் மூலியமாகவும், அடுத்தது இந்த பாயிண்ட் இந்த கர்வுக்கு எப்படி வேணும், இந்த கர்வுக்கு பர்பனிகுலராக வேணும்னா இந்த கர்வை கிளிக் பண்ணுங்கள். இந்த கர்வுக்கு பர்பனிகுலராக உங்கள் ஆர்ஜின் செட் ஆயிரும். ஓகே.
ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு டேட்டா மே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செக்ஷன் வரைய போகிறோம். ஸோ அது ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் எடுத்துங்க. இதை பேரலாக மாற்றிக்க போகிறோம். பேரல். ஸோ இதான் உங்களோட ஆரிஜின். அதாவது இந்த கர்வோட ஆரிஜின் எங்கே இருக்கோ அதுதான் உங்களோட இந்த ரெட் கலர் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளோ இல்லை உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்க போகிறோம். ரெக்டாங்கிள். ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல்ஸ். ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு இந்த செக்ஷன் வழியாக ட்ராவல் ஆகி போகுது. ஓகே. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ இங்கே வரைஞ்ச இந்த ப்ரொஃபைல் இந்த செக்ஷன் இந்த பாதை வழியாக ட்ராவல் ஆகி போகும்போது உங்களோட மெட்டீரியல் டெவலப் ஆகும். ஸோ அப்போ டெவலப் ஆகும்போது எந்த மெட்டீரியல் இன்டர்செக்ட் ஆகுதோ அது ரிமூவ் ஆகும். அப்படின்னா ஃபீச்சரில் ஸ்வெப்ட் கட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் கேட்குற 2 ஆப்ஷன், எது ப்ரொஃபைல் எது செக்ஷன். ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல்னு சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட பாதை. ஸோ இதான் உங்களோட பாதைன்னு சொல்லிட்டிங்கன்னா இவ்வளோ ட்ராவல் ஆகிரும். ஸோ நீங்கள் ஸ்வெப்ட் கட்டை யூஸ் பண்ணதுனால இது இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஓகே. ஸோ கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இதோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை ஒயர் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒயர் ஃப்ரேம். ஸோ இது மாதிரி பெண்ட் ஆனதுமே நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போடணும் இல்லை வேறு எதுவும் கட்டிங் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நார்மல் வியூக்கு செட் பண்ணிக்கிறோம். நார்மல் வியூ. ஸோ இது ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனில் என்னென்ன பார்த்தீங்களோ அதே ஆப்ஷன் இங்கே கட் ஸ்வெப்ட்லேயும் இருக்கும். ஸோ ரைட் கிளிக், இதில் உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் பாதையை டிஃபைன் பண்ணிடுவீங்க, என்ன செக்ஷன் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஒரு பாத்துக்கு பேரலாக போகிறீங்களா இல்லை அதுக்கு கீப் நார்மல்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி போகிறீங்களா. ஸோ அந்த ஸ்வீப் கட்டுங்கிற ஆப்ஷனில் இந்த ஸ்வீப் பாஸில் என்னென்ன ஆப்ஷன் பார்த்தோமோ அது அத்தனையும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் உள்ள கைட் கர்வ். ஸோ இந்த மூணாவதாக இன்னொரு கைடை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கைட் கர்வ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கைட் கர்வ் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அந்த ட்ராவலிங் செக்ஷனும் இந்த கைட் கர்வும் டச்சில் இருக்கணும். ஸோ அந்த டச்சில் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் இந்த பிஎஸ். ஸோ மூணாவது ஒரு கைட் கர்வ் யூஸ் பண்ணும்போது அந்த டேஞ்சன்சி ஆப்ஷன் எப்படி இருக்கணும், அந்த கர்வேச்சர் டிஸ்பிளே. ஸோ இதோட கர்வேச்சர் டிஸ்பிளே நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதோட மெஷின் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதோட மெஷ் ப்ரிவ்யூ, அதோட ஸ்லைடிங். ஸோ ஒவ்வொரு கட்டிங்குமே 6 செக்மெண்ட் ஆகணும். அதாவது உங்கள் செக்ஷன் 6 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். உங்களோட ட்ரெஜெக்டரியும் 6 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 6 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ நம்பர்ஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 3. ஸோ இப்போ இங்கே ஒரு செக்ஷன் ஆகும், இங்கே ஒரு செக்ஷன் ஆகும், இது தனி செக்ஷனாகவும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களோட செக்ஷனும் 3ஆக பிரிஞ்சிருக்கும். ஸோ 1 2 3. ஸோ 3 தான் பிரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் போட்ட ப்ரொஃபைலுக்கு தகுந்தாப்பில் அந்த கட்டிங் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் ஸ்வெப்ட் பாஸ் அண்ட் ஸ்வெப்ட் கட்.